தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்ட்டி இன்றைக்கி தமிழகம் முழுவதும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பொங்கல் வாழ்த்து சொல்கிறதுக்காக வெளியே வந்தாங்க. ரசிகர்கள் தலைவர் வீட்டின் முன்பு கூடியிருந்தாங்க. ரசிகர்கள் கூடினதுனால அவங்களுக்கு தொல்லையாக இருக்குது, சத்தம் போடுறாங்க, நாங்களும் டேக்ஸ் கட்டுறோம், ஆனால் எங்களுக்கு இல்லாத அட்வான்டேஜ் அவங்களுக்கு எப்படி கிடைக்குது, அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு பாட்டி பேச, பாட்டிக்கு நம்ம ஆட்கள்லாம் பதில் சொல்ல நம்மளும் கூட அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பாட்டிக்கு ஆதரவாகவும் ஒரு சிலர் சோஷியல் மீடியாவில் கம்பு சுற்றிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் அந்த ப்ளூ சட்டை மாறன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரஜினி பிறந்தநாள், தீபாவளி, புத்தாண்டு, பொங்கல் என அடிக்கடி போயஸ் கார்டன் கோஷம் போடும் ரசிகர்கள், பக்கத்து வீட்டு பெண்மணி ஆவேசம். ரசிகர்களை தனது கல்யாண மண்டபத்தினுள் அல்லது வேறு ஏதேனும் தனிப்பட்ட இடத்தில் சந்திக்காமல் இப்படி சுற்றியுள்ள வீட்டாரை தொந்தரவு செய்வது ரஜினிக்கு சரியா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு. இவர் போட்டதே அந்த 4 விஷயம்தான் போட்டிருக்காரு. தலைவரோட பிறந்தநாள், தீபாவளி, புத்தாண்டு, பொங்கல் அப்படின்னு அடிக்கடியாம். இது இந்த வருஷத்தில் 4 நாள் வர்றது அடிக்கடி. 365 நாளில் 4 நாள் வர்றது தான் இவருக்கு அடிக்கடி. இன்னொரு விஷயம் சொல்கிறார் ப்ளூ சட்டை மாறன். அதாவது ரசிகர்கள் சந்திப்பை மண்டபத்திலேயோ அல்லது தனிப்பட்ட இடத்துலையோ வைக்கணும், அதை விட்டுட்டு இந்த மாதிரி சுற்றி வீட்டார் இருக்கிற இடத்துல வச்சோம்னா எப்படி அப்படின்ட்டு இது சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக ப்ளூ சட்டை மாறனுக்கு மண்டையில் கொஞ்சமாவது அறிவு இருந்தால் இது புரிஞ்சிருக்கும். படத்தை பார்க்காமலே ரிவ்யூ பண்ணுற ஆளுக்கு மண்டையில் எப்படி அறிவு இருக்கும்? நேற்று கூடிய கூட்டம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்பாடு பண்ணி கூடிய கூட்டம் கிடையாது. ரசிகர்களாக அவங்க பொங்கல் நாளில் தலைவரை சந்தித்தா நல்லாயிருக்கும், தலைவர் கூட்டமாக இருந்தால் வெளியே வருவார் அப்படின்னு ரசிகர்களாக கூடுற கூட்டம் அப்படின்னு இந்த மரமண்டைக்கு எப்படி புரிய வைக்கிறது? தலைவராக ரசிகர்களை கூப்பிட்டு சந்திக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, விருந்து வைக்கிறது எல்லாமே ராகவேந்திரா மண்டபத்தில் தான் நடக்குது. ஏற்கனவே இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு ராகவேந்திரா மண்டபத்தில். இதெல்லாம் தெரியாதா அந்த ப்ளூ சட்டை மாறனுக்கு? இது திடீர்னு ரசிகர்கள் கூட்டின கூட்டத்துக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன செய்வாங்க? ரெண்டாவது, இது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்க ரோட்டில் நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா அந்த அம்மா வீட்டுக்குள்ளேயா போனாங்க? இன்னொன்று, அந்த அம்மா அட்வான்டேஜ் பற்றி பேசுது. அதாவது உங்களுக்கு இந்த அட்வான்டேஜ் இருக்குது, நாங்களும் டேக்ஸ் கட்டுறோம், எங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு. இந்த கூட்டம் கூடுறது அவங்களுக்கு அட்வான்டேஜாம். அந்த கூட்டம் கூடுறது டேக்ஸ் கட்டுறதுனால வர கூட்டம் இல்லைம்மா, தலைவர் மேலே உள்ள அன்புனாலையும் பாசத்தினாலையும் மரியாதையினாலையும் வர கூட்டம். அந்த மாதிரி நீங்கள் யார்கிட்டையாவது அன்பு செலுத்தியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி கூட்டம் உங்களுக்கு வரும். ஆனால் நீங்கள் தான் ரோட்டில் நிற்கிறதுக்கே இந்த கற்றுக்கிறீங்களே, அப்போ எப்படி உங்களுக்கு கூட்டம் வரும்? இதுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு ப்ளூ சட்டை மாறன் மாதிரி ஆட்கள் வேறு. ஏன் கோபாலபுரத்துலேயும் தான் இது மாதிரி கூட்டம் கூடுது, அங்கே பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி சொல்ல முடியுமா? சொன்னாங்கன்னா அந்த வீடை அடுத்த நாள் முரசொலிக்கு அன்பளிப்பாக வழங்கிட்டாங்கன்னு செய்திகள் வரும். வருஷத்தில் 2-3 நாள் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கான், ஒன்றும் பண்ண முடியலையாம், பண்டிகை நாளை பிரச்சனையாம், என்னென்னமோ சொல்கிறாங்க. அப்படி உங்களுக்கு இடைஞ்சலே இல்லாத வீடு வேணும்னா ஆளே இல்லாத ஏரியாவாக பார்த்து வீடு வாங்கி அங்கே செட்டில் ஆயிருங்க, பிரச்சனையே இருக்காது.